singers, welcome to Sing Easy. இந்த வீடியோல Prelude Interlude Bgm அப்படினா என்னங்கறத பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் என்னங்கற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோல கிளியர் ஆயிரும்ங்கறத நம்புறேன். இப்போ Preludeங்கிறது என்னங்கறத பார்க்கலாம். ஒரு சாங்கோட லிரிக்ஸ் போர்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர மியூசிக் பேர் தாங்க ப்ரீலூட். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அவங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக புரியும். ஸோ இந்த அன்பே அன்பே கொல்லாதே சாங்கில் இப்போ நான் முன்னாடி ஒரு பாடினால இந்த ஹம்மிங், இதுக்கெல்லாம் பேர் தான் ப்ரீலூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக் கூட வரலாம். இது அந்த ஹம்மா ஹம்மா ஹம்ம ஹம்ம ஹம்மா, ஸோ இந்த சாங்கோட மியூசிக்காக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மியூசிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹம்மிங்காக இருந்தாலும் சரி, இல்லை சம்டைம்ஸ் சில லிரிக்ஸ் வேர்ட்ஸ் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேர் தான் ப்ரீலூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீலூட் முடிஞ்சோடனே தான் ஒரு சாங் ஆரம்பிக்கும். ஸோ அதை பல்லவி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்டர்லூட்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சாங்கோட லிரிக்ஸ் போர்ஷன் ஆரம்பித்த உடனே ஒரு 4-5 லைன் வருங்க. அதுக்கப்புறமா நடுவில் ஒரு கொஞ்சம் மியூசிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மியூசிக் முடிஞ்சோடனே தான் அடுத்து இன்னொரு அந்த சாங்கோட பேலன்ஸ் போர்ஷன்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த 4-5 லைன் அந்த பல்லவி அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் இன்டர்லூட் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த சாங்கோட சரணம்க்கு போவாங்க. ஸோ அந்த இன்டர்லூட் எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய பேர் சாங்கை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆசை ஆதெங்கோ வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏமாமா, இந்த பாட்டோட இன்டர்லூட் தான் இப்போ நான் பாடினேன். ஸோ இந்த நானா முடிச்ச உடனே நானா அப்படின்னு முடிச்ச உடனே ஒரு மியூசிக் வந்த உடனே சின்ன பொண்ணுனா ஒரு சின்னூர பூனா செங்கமலம்னா ஒரு தேன் கிண்ணம்னா அப்படின்னு அந்த சாங்கோட சரணம் வரும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சுல்ல, இந்த ஃபஸ்ட்டு பாடின அந்த ஆசை அதிகம் வச்சு அப்படிங்கிற போர்ஷனுக்கு அப்புறமா இந்த நானா ஹம்மிங்கு மியூசிக் இதெல்லாம் தான் இன்டர்லூட். ஸோ இதுக்கப்புறம் வரதா சரணம். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த பல்லவி அண்ட் சரணம் நடுவில் இந்த வர இன்டர்லூடை சில பேர் இது பிஜிஎம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் அது ஒரு தப்பான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஜிஎம்ங்கிறது என்னன்னா இந்த நடுவில் வர மியூசிக் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த சாங் இருக்குல்ல, இந்த சாங் ஃபுல்லாக வர மியூசிக் கூட பிஜிஎம்னு சொல்லலாம். அண்ட் மெயினாக எதை பிஜிஎம்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்களா, அந்த படம் ஃபுல்லாக பேக்ரவுண்டில் மியூசிக் வரும்ல. இப்போ டயலாக்லாம் பேசும்போது ஒரு படத்தில் வர பின்னணி இசையை தான் பிஜிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக், அதை தான் ஷார்ட் ஃபார்மாக பிஜிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பிஜிஎம்ங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டோட மியூசிக்கை கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்ணை தாண்டி வருவாயா படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வரும் ஸோ இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த ஹொசானா சாங் வருதுல்ல இந்த படத்தில், நொறுங்கவே. ஸோ அந்த பாட்டோட ஹம்மிங்கை இந்த படத்தில் நிறைய இடத்துல பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் பிஜிஎம். ஸோ அந்த பாட்டு அந்த படத்தில் வர பாட்டை கூட அதை வாசிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற புதுசாக ஹம்மிங்ஸ்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் பிஜிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ரீலூட்னா என்ன, இன்டர்லூட்னா என்ன, பிஜிஎம்னா என்னங்கிறது உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் நிறையா சிங்கிங் பற்றின டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் மெயினாக தமிழ் ஃபிலிம் சாங்ஸை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பாடணுங்கிறத நீங்கள் கற்றுக்க விரும்புனீங்கன்னா Sing Easy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe to Sing Easy and make your singing easy.